ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி உங்களுக்காக ஒரு புதிய கதையோடு தான் வந்திருக்கேன். இந்த கதை கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். சரி, இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு சொன்னால் மட்டும் பத்தாது. கதையுடைய டைட்டிலையோ டாப்பிக்கையோ கொஞ்சம் தெரிஞ்சால் தான் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குமா என்னன்றது நமக்கு யோசிக்க தோணும். ஸோ அந்த மாதிரியான கதை தான் இது. சரி, வாங்க ஃபஸ்ட்டு கதையோட டாபிக் என்னென்னு பார்ப்போம். ஏன்னா நம்ம கதையில் சுமார் 3 பேர் இருக்காங்க. யாருன்னா கணவர், மனைவி, இது இல்லாமல் ஒரு பையன். பையனுக்கு 15 வயசு தான் ஆகுது. என்னென்னா இந்த பையனோட அம்மா வந்து இவங்க கிடையாது. இந்த பையனோட அம்மா இறந்து போயிட்டாங்க. அதன் காரணமாக இந்த பையனோட அப்பா இவங்கள 2வது திருமணம் பண்ணி இப்போ வீட்டில் 3 பேராக வாழ்ந்துட்டுருக்காங்க. ஸோ இப்படி வாழ்ந்துட்டு இருக்கும்போது இந்த கணவருக்கும் மனைவிக்கும் நிறையா கருத்து வேறுபாடுகள், நிறையா சண்டைகள். அந்த நேரம் இந்த இந்த பையனோட அம்மா, அதாவது வாடகை தாய், இவங்களுக்கு யார்கிட்ட போய் அந்த அன்பை அரவணைப்பை தேடுறதுன்னு தெரியாமல் அவங்களுடைய பையன்கிட்டயே அதை அவங்க எதிர்பார்க்குறாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, அது அவங்க பெற்ற பையன் கிடையாது. அவங்களுக்கு பிறக்காத இன்னொரு மகன் மாதிரி தான் அவன். ஸோ அப்படி எப்படி கேட்டாங்க, என்ன பண்ணாங்க, என்ன பண்ண சொன்னாங்க. ஸோ அப்படியேப்பட்ட ஒரு கதை தான் இது. இந்த கதை கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போகலாம். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம கதையில் ஃபஸ்ட்டு 3 பேரோட ஆரம்பிப்போம். என்னென்னா ஒரு கணவர், மனைவி, ஒரு குழந்தை. கணவர், மனைவி என்னென்னா இவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. அதாவது நான் சொல்ல வர மனைவி வந்து இவருடைய ஃபஸ்ட்டு மனைவி. அதாவது இந்த பையனை பெற்ற ஒரு அம்மா. என்னென்னா இந்த பையனுடைய அம்மா வந்து ஒரு விபத்தில் இறந்து போகிறாங்க. அப்படி இறந்து போகும்போது இந்த அம்மா வந்து அவங்க தங்கச்சியை கையில் பிடிச்சி, இந்தாங்க, நீங்கள் தான் என்னுடைய கணவரையும் என் மகனையும் வந்து பார்த்துக்கணுன்னு சொல்லிவிட்டு இறந்து போயிடுறாங்க. என்னன்னா இவங்க எப்படி இறந்து போகிறாங்கன்னு கேட்டால், கணவர் மனைவிக்கிடையே நிறையா சண்டைகள் இருந்திருக்கு. அந்த கருத்து வேறுபாடு காரணமாக யார்கிட்ட போய் சொல்கிறது, எப்படி சொல்கிறது, இது இல்லாமல் இவங்க கணவர் கண்ணாப்பின்னு அடிக்கிறாரு அப்படின்ற ஒரு காரணத்துக்காக இவங்க மருந்து குடிச்சிட்டாங்க. ஆனால் இவங்க இறந்து போவாங்கன்னு தெரிஞ்சுலாம் மருந்து குடிக்கல. யதார்த்தமாக மருந்து குடித்தவங்க தான் திடீர்னு சீரியஸ் ஆகிடுச்சு. அந்த நேரம் இந்த பையனோட அப்பா வந்து அவங்க காலில் விழுந்து கெஞ்சுறாரு, நான் ஏன் அப்படி பண்ணேன், நான் இனிமேல் பண்ண மாட்டேன்னு. அப்போ அவங்க நினைக்கிறாங்க நம்ம கணவர் திருந்திட்டாரு போல அப்படின்ட்டு. அந்த காரணத்தினால நம்ம இதுக்கு மேலே டாக்டரை காப்பாற்ற முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. சரி, என்ன தான் பண்ணுறது, நம்ம பையனுக்கும் இப்போ தான் 12 வயசு ஆகுது. ஸோ பையனுக்கும் வயசு இல்லை, இவரும் நம்ம பையனை ஒழுங்கான முறையில் பார்த்துக்க மாட்டார். அப்போ ஒரு ஆள் நம்ம கண்டிப்பாக வேணும் அப்படின்ட்டு என்ன பண்ணார்னா, அதாவது இவங்க என்ன பண்ணாங்கன்னா, அவங்க தங்கச்சி பக்கத்தில் இருக்கும்போது அந்த தங்கச்சி கையை பிடிச்சி இவங்க கணவர் கையோட கோத்துக்கிறாங்க. நீ தான் இனிமேல் என் கணவரை பார்த்துக்கணும், என் பையனை பார்த்துக்கணும், என் இடத்த ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்கு நீ இரு, என் பையனுக்கு ஒரு அம்மாவும் என் கணவருக்கு நல்ல மனைவியாகவும் இரு அப்படின்ட்டு கையை பிடிச்சிட்டு போயிட்டாங்க. அப்படி கையை பிடிச்சி இருக்கும்போதே அவங்க இறந்து போயிட்டாங்க. அப்போ அவர் கதறி கதறி அழுகுறாரு. வேறு என்ன பண்ணுறது. அப்புறம் காரியம்லாம் முடியுது. காரியம் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு வாரம், அதாவது 16ஆம் நாள் காரியம்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஊரையே கூப்பிட்டு பிரம்மாண்டமாக கல்யாணமும் பண்ணுறாங்க. அப்போ இந்த பையனுக்கு வயசு 12 வயசு. ஸோ இப்போ மனைவியோட தங்கச்சியவே இவர் கல்யாணம் பண்ணிட்டாருன்னு வச்சுக்கோங்க. என்னென்னா இது அப்படியே போயிட்டே இருக்குது. நாள்பட்ட கேப்பில் இவங்க 2 பேருக்குமே நிறையா சண்டைகள் ஏற்பட ஆரம்பிக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா, இவர் தண்ணி அடிச்சுக்கிட்டே இருக்கார். இல்லைன்னா ஒரு ஆன்லைன் கேமில் போய் பணத்தை போட்டு ஏமாந்துடுறாரு. ஆன்லைனில் ரம்மி அது இதுன்ட்டு. ஸோ இப்படி இருக்கிற காரணத்தினால என்ன பண்ணுறதுன்ற ஒரு பயம் வந்து இவங்களுக்கு வருது. ஓரளவுக்கு மேலே இவங்களுக்கும் தெரிய வருது, நம்ம அக்கா சூசைட் பண்ணது உண்மை தான் போல், இவருடைய டார்ச்சர் தாங்காமல் தான் சூசைட் பண்ணாங்க போலன்றது இவங்க புரிஞ்சுக்கிறாங்க. இவங்க புரிஞ்ச இதுக்கு மேலே ஒன்றும் ஆப்ஷன் இல்லை. ஏன்னா இவங்க 2 பேரும் கல்யாணமாக பண்ணிட்டாங்க. ஆனால் இவங்களுக்கு நல்லபடியாக ஒரு குழந்தை கூட கிடையாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த பையனை வளர்க்கணும் அப்படின்ற காரணத்துக்காக இவங்க எந்த விதமான குழந்தைய பற்றி யோசிக்கலை. ஸோ இப்படியே போயிட்டுருக்கு. ஓரளவுக்கு மேலே இவங்களுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகுது. அவங்க வளர்ப்பு பையனை கூப்பிட்டு, உங்கள் அப்பா இந்த மாதிரிலாம் பண்ணுறாருப்பா, உங்கள் அப்பா வந்து செட் ஆகலை, நான் வந்து உங்கள் அப்பா விட்டு போகிறேன்ப்பா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ அந்த பையன் இவங்க காலில் விழுந்து அழுகுறான். அம்மா, எனக்கு உன்னை விட்ட யாரும் ஆள் இல்லைம்மா அப்படின்ட்டு. சரி, இப்போ என்னென்னா இவனுக்கும் இப்போ 15 வயசு ஆகிடுச்சு. இவங்க ஏன் விட்டு போகணுன்னு நினைக்கிறாங்கன்னா, எப்போ பார்த்தாலும் தண்ணி அடிச்சுக்கிட்டு கேங்லிங்கில் போய் விளாண்டுக்கிட்டு, இன்னொன்று ஒரு குழந்த கூட இல்லை இவங்களுக்கு. ஸோ இந்த மாதிரியான ட்ராபேக் நிறையா இருக்குது. இன்னொன்று, இந்த பையனுக்கும் விவரம் தெரிய வருது,
அவங்க வந்து சொல்கிறாங்க, உங்கள் அப்பா வந்து எப்போ பார்த்தாலும் நைட்டு தூங்கிட்டே இருக்காருன்ட்டு. அப்போ இவனே இப்படி லைட்டாக புரிஞ்சுக்கிறான். இன்னொன்று இவங்களும் இதற்கு எதிர்பார்த்து வெளியில் போகிறாங்கன்றது அவன் புரிஞ்சுக்கிறான். இவங்களுக்கு வந்து புரியல, இவனுக்கு இதெல்லாம் தெரியும் அப்படின்ட்டு. ஸோ இப்படியே நடந்துட்டு இருக்கும்போது தான் ஒரு நாள் இந்த பையன் அவங்களுக்கு தெரிகிற மாதிரியே ஒரு சில செய்கைகள் செய்கிறான். அப்படி செய்கைகள் செய்யும்போது அவங்க இவனை பார்க்குறாங்க. பார்த்து இவனும் கொஞ்சம் கூச்சப்படுற மாதிரி இது பண்ணுறான். அப்போ தான் அவங்க கண்டுபிடிக்கிறாங்க, இவனுக்கும் அப்போ இதெல்லாம் தெரிய வருது, நம்ம பேசுனதெல்லாம் இவனுக்கு புரிஞ்சிருக்கு அப்படின்ட்டு. சரி இவங்க என்ன நினைக்கிறாங்க, நம்ம இதனால தானே வெளில போகணுன்னு நினச்சோம், இதையே நம்ம வெளில போயிட்டு யார்கிட்டே தெரிஞ்சு அசிங்கமாக வரத்துக்கு இவன் தான் இருக்கானே அப்படின்ற மாதிரி இவங்க யோசிக்கிறாங்க. யோசிக்கும்போது இந்த பையனை கூப்பிட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கு காலு கையெல்லாம் செம்ம வலி வலிக்குது. அப்போ கரெக்டாக அவங்க அப்பா இல்லை. அப்போ சொல்கிறாங்க, எனக்கு ரொம்ப கால் கையெல்லாம் வலிக்குது, நீ வந்து எனக்கு கால் கை பிடிச்சி விடு, அழுத்தி விடு அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அவங்க அப்படி சொல்கிறாங்கன்னா, இவனுக்கும் இதெல்லாம் தெரிய வருதுன்றது இவங்களுக்கு தெரியுது, இவங்களுக்கும் இதுதான் தேவைன்றது இந்த பையனுக்கு தெரியுது. ஸோ இப்படியாப்பட்ட சுச்சுவேஷனில் இவனும் அதற்கான வெயிட் பண்ணிகிட்ருக்கான், அவங்களும் இதற்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. சரி கரெக்டாக இவங்க இந்த பையனுக்கு 15 வயசு தான் ஆகுதுன்னு கூட தெரியாமல் இவங்க கால் கையை பிடிச்சி விட சொல்கிறாங்க. அப்படியே பிடிச்சி விட சொல்லும்போது ஒரு சில விஷயங்கள் சொல்கிறாங்க. அப்போ இந்த பையனுக்கும் தெரிய வருது, சரி முழுமையாக அவங்க இதை நம்மகிட்ட எதிர்பார்க்குறாங்க அப்படின்ட்டு. அப்போ இந்த பையன் சொல்கிறான், இது தப்பு தானம்மா அப்படின்ட்டு. அப்போ அவங்க சொல்கிறாங்க, தப்புலாம் இல்லை, நான் ஒன்றும் உன்னை பெற்ற அம்மா இல்லை, அப்படி இருந்தால் தானே தப்பு, நீ யாரோ நான் யாரோ மாதிரி தானே அப்படின்ட்டு இவங்க சொல்கிறாங்க. அப்போ அவன் என்ன சொல்கிறான், ஐயோ இது இல்லைம்மா, அதெல்லாம் ரொம்ப தப்பு அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அதெல்லாம் எதுவுமே கேட்காம அவங்க, இல்லை இது நம்ம இப்படி தான் இருந்தாகணும், இது எனக்கு ரொம்ப நாள் ஆசை அப்படின்ட்டு 2 பேரும் சந்தோஷமாக இருக்காங்க. அப்படியே போயிட்டுருக்கு. அடுத்த நாள் காலையில் அவங்க அப்பா வராங்க. அப்பா வந்து கேட்குறாரு, என்னாச்சு, ஏன் ஒரு மாதிரி இருக்கு அப்படின்ட்டு அவங்க அம்மாகிட்ட. அவங்க அம்மா சொல்கிறாங்க, இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லையே, எனக்கு என்ன அப்படின்ட்டு அவங்க சொல்கிறாங்க. அப்போ இவன்கிட்ட கேட்குறாரு, ஏன் நீயே ஒரு மாதிரி இருக்கு அப்படின்ட்டு. அப்போ இவனும் சொல்கிறான், இல்லைப்பா அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, நான் நல்லா தான்ப்பா இருக்கேன் அப்படின்னு சொல்கிறான். ஸோ இப்படியே போகுது. அவங்க அப்பாவுக்கு எந்த விதமான டவுட்டும் வர மாட்டேங்குது. இது நடந்த ஒரு உண்மையான சம்பவம் தான். இதுக்கு அடுத்தது என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஓரளவுக்கு மேலே அவங்க மாசமாயிடுறாங்க. அவங்க மாசமானோடனே இவங்களுக்கு ஒரு பயம் வருது. ஏன்னா இவங்க அப்பா வந்து இவங்கள எதுவுமே பண்ணவே இல்லை. இந்த பையனும் இவங்களும் தான் இப்படி இருக்கிற காரணத்தினால தெரிஞ்சிட போதுன்ட்டு இவங்களே ஒரு மாத்திரையை போட்டு அபார்ஷன் பண்ணுறாங்க. ஸோ இப்படியே பண்ணதுக்கப்புறமும் அவங்க சும்மா இருந்தாங்களான்னு கேட்டிங்கன்னா அதுதான் கிடையாது. அதுக்கப்புறமும் இவங்க பையனை அப்பப்போ கூப்பிட்டு எனக்கு வந்து கால் கை அழுத்தி விடு இப்படிலாம் சொல்கிறது, எப்போ பார்த்தாலும் அது இதுன்னு பண்ண சொல்கிறது. இந்த பையனுக்கும் ஓரளவுக்கு மேலே கொஞ்சம் பயம் வர ஆரம்பிக்குது. அவன் சொல்கிறான், இதெல்லாம் தப்பு, இது மாதிரி இனிமேல் நம்ம வேணாமா, நம்ம அம்மா பையன் உறவுலேயே இருப்போம் அப்படின்ட்டு. அவங்களும் அதுக்கப்புறம் புரிஞ்சுக்கிட்டு, சரிப்பா நான் பண்ணது தப்பு தான், நீ பண்ணது தப்பு தான், நம்ம 2 பேரும் இதை மறந்து எப்பயும் போல் அம்மா பையன் உறவில் வாழலாம்ப்பா அப்படின்ட்டு. இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கதை. இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை பிடிச்சி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்தது நல்ல கருத்தில் சந்திப்போம். நன்றி.